ஹாய், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ஒரு கொஷின். இந்த கொஷின்ல அரோமேட்டிக் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் பேஸ்ட். இதுல நமக்கு ஓரியன்டேஷன் அண்ட் ரியாக்டிவிட்டியும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாருங்க, ஃபர்ஸ்ட் இங்க கொடுத்துருக்க ரியேஜென்ட் சல்ஃபோனேஷன் நடக்குமா இல்ல நைட்ரேஷன் நடக்குமா அப்படின்ற ஒரு டவுட்டை நமக்கு உருவாக்குது. பட் சல்ஃபோனேஷன்றது ஒன்லி சல்ஃபியூரிக் ஆசிட் மட்டுமே இருந்தாவே சல்ஃபோனேஷன் நடக்கும். பட் இந்த இடத்துல நம்ம நைட்ரேட்டிங் மிக்சர்னு சொல்ற சல்ஃபியூரிக் ஆசிட் வித் நைட்ரிக் ஆசிட் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த கம்பைன்டு மிக்சர் நம்ம யூஸ் பண்ணும்போது நைட்ரேஷன் தான் நடக்கும். ஓகே, லெட்ஸ் கோ. நைட்ரேஷன்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்போ ஆப்ஷன் பி அண்ட் ஆப்ஷன் டி வராது. ஸோ வரப்போற ஆப்ஷன்ல ஏ அண்ட் பிக்கு தான் பாசிபிலிட்டிஸ் அதிகம். இப்போ நம்ம ஓரியன்டேஷன் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த காம்பவுண்ட்ல குளோரைடு அப்படின்றது பார்த்தீங்கன்னா வீக்லி டீஆக்டிவேட்டர்னு சொல்லுவோம். அதோடு இல்லாம ஹாலஜன்ஸ் எல்லாமே ஆர்த்தோ பேரா டைரக்டர்னு சொல்லுவோம். சரி, இப்போ இந்த குளோரைட் குரூப் ஆர்த்தோ பேரா டைரக்ட்னா ஒன்று இந்த பொசிஷன்லையும் இது ரெண்டும் ஆர்த்தோ அண்ட் திஸ் இஸ் பேரா. ஸோ இந்த 3 பொசிஷன்ஸ்ல நைட்ரேஷன் நடக்கணும். இல்ல இந்த குளோரைடை பேஸ் பண்ணி நம்ம பார்க்கும்போது இது ரெண்டும் ஆர்த்தோ அண்ட் திஸ் இஸ் பேரா. ஓகே, ஸோ இப்போ 3 இடத்துலையுமே நமக்கு ரீஇன்ஃபோர்ஸ் ஆகுது. இப்போ இந்த இடத்துல எந்த இடத்துல நமக்கு கரெக்டாக சப்ஸ்டியூஷன் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடம் ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ் இருக்கிறதுனால இந்த இடத்துல சப்ஸ்டியூஷன் நடக்க வாய்ப்பு இல்லை. இங்கே நடந்தாலும் ஓகே. ஸோ அதுதான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். இந்த இடத்துல வாய்ப்பே கிடையாது. பட் ஆப்ஷன் சின்றது இதுதான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆப்ஷன் டோட்டலி சி ஆப்ஷன் இன்கரெக்ட். ஸோ நமக்கு தேவையான option A is the right answer. So this is the orientation and reactivity based organic problem. Thank you.